இந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம அக்கௌண்டிங் என்ட்ரிஸ், அதாவது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறப்ப என்னென்ன அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் அதை பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே வந்து எக்ஸஸாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதனால் அந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த என்ட்ரியும் நம்ம பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள், பரத் லிமிடெட் issued 1 lakh equity shares ₹10 each to the public at par. மொத்தமாக 1 லட்சம் ஈக்விட்டி ஷேர் 10 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அட் பார் தான், அதாவது ப்ரீமியமில் இல்லை. டீட்டெயில்ஸ் ஆஃப் அமௌண்ட் பேயபிள் ஆன் த ஷேர்ஸ் ஆர் as follows. ஆன் அப்ளிகேஷன் 5 rupees, அலாட்மெண்ட் 3 rupees, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 rupees. ஸோ இவங்க வந்து ஷேர்ஸை வந்து கேஷ்க்கு தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டைமில் 5 rupees, அலாட்மெண்ட் 3 rupees, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், ஸோ ஒரே கால்லேயே முடிச்சிடுறாங்க, 2 rupees. அப்ளிகேஷன் மணி வாஸ் ரிசீவ்டு ஃபார் 1,20,000 ஷேர்ஸ். ஓகே, ஸோ இங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸ் வருது. இவங்க இஷ்யூ பண்ணது வந்து 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் தான், ஆனால் அப்ளிகேஷன் வந்தது வந்து 1,20,000 ஷேர்ஸ். ஸோ இந்த 1,20,000 ஷேர்ஸ்லேயும் வந்து இவங்களுக்கு இந்த 5 rupees வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஆனால் இவங்களுக்கு கலெக்ட் ஆக வேண்டியது எவ்வளோ? 1 lakh into 5, அதாவது 5 lakhs தான் இவங்களுக்கு கலெக்ட் ஆகணும். ஆனால் கலெக்ட் ஆனது வந்து 1,20,000 into 5, 6 lakhs வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸஸாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க? 1 lakh. கொஸ்டினில் பாருங்கள், எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட் இமீடியட்லி, அதாவது இந்த 1 lakh வந்து இமீடியட்டாக ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணணும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு, பணம் உள்ளே வருது இல்லையா, அதாவது ஷேர் அப்ளிகேஷன் ஃபார்மில் பணம் உள்ளே வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவீங்க. எவ்வளோக்கு? 1,20,000 into 5, அதாவது 6 lakhக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். அது என்ன ஃபார்மில் வருது? ஷேர் அப்ளிகேஷன் மணியாக வருது. ஸோ டு ஷேர் அப்ளிகேஷன் மணி அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 6 lakh வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு என்ட்ரியாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்? அலாட்மெண்ட். ஸோ அலாட்மெண்ட் போகிறதுக்குள்ளே இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்டையர் 6 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸஸாக வந்து இங்கே எவ்வளோ வந்திருக்கு? 1 lakh வந்திருக்கு. அந்த கேல்குலேஷன் தான் நான் உங்களுக்கு இங்கேயே காமிச்சேன். 5 lakh தேவைப்படுற இடத்துல 6 lakh வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 1 lakh எக்ஸஸாக இருக்குது. இந்த 1 lakh வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அப்போ ரீஃபண்ட் பண்ணுறப்ப என்னாகும்? பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம 1 lakh கிரெடிட் பண்ணிவிட்டு ஷேர் அப்ளிகேஷன் மணியை 1 lakக்கு டெபிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த என்ட்ரிக்கு தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ரீஃபண்ட் என்ட்ரி வந்து என்னவாக இருக்குன்னா, ஷேர் அப்ளிகேஷன் மணி அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். SAM அப்படின்னா ஷேர் அப்ளிகேஷன் மணி. நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், எக்ஸாமினேஷனில் நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் எழுதக்கூடாது. ஓகே, ஷேர் அப்ளிகேஷன் மணி அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுறோம்? 1 lakh. இது வந்து பேங்க் மூலமாக போகிறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். டு பேங்க் அக்கௌண்ட் 1 lakh. ஓகே, இது வந்து என்ன என்ட்ரி? ரீஃபண்டுக்கான என்ட்ரி. அப்போ ஷேர் அப்ளிகேஷன் மணி வந்து 6 lakh கிரெடிட் ஆயிருந்தது, அதில் இப்போ 1 lakh டெபிட் ஆகிடுச்சு. அப்படின்னா இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5 lakh. அந்த 5 lakh நாம் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? அந்த 5 lakh நாம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அண்ட் ஒரு சின்ன கரெக்ஷன், நான் இந்த என்ட்ரியை வந்து இந்த என்ட்ரியோட மேப் பண்ண இல்லை, அது வந்து இந்த என்ட்ரியோட மேப் பண்ணணும். ஸோ அந்த கரெக்ஷன் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் என்ன பெண்டிங் என்ட்ரி இருக்குது? ஷேர் அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே, ஸோ ஷேர் அப்ளிகேஷன் மணி அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ இருக்குது பேலன்ஸு? 5 lakhs. இந்த 5 lakhs நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 5 lakhs. ஓகே, அதுதான் இந்த என்ட்ரி. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுது? ஷேர் அப்ளிகேஷன் மணியில் 6 lakh வந்தது, அதில் 1 lakh நீங்கள் டெபிட் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிட்டீங்க. அப்போ பேலன்ஸ் 5 lakh இருந்தது. அந்த 5 lakh இப்போ டெபிட் பண்ணிவிட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சது. அப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் டைமில் எத்தனை ஷேரில் இந்த 3 rupees நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க? 1 lakhலையா 1,20,000 1 lakh தான். 1,20,000 பற்றி பேசவே கூடாது, ஏன்னா அந்த 20,000 தான் நம்ம ரீஃபண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ 1 lakh ஷேரு இன்டூ
3. இது வந்து டியூ ஆகுது இல்லையா? ஸோ அந்த டியூ என்ட்ரி வந்து நம்ம பாஸ் பண்ணணும். என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம்? ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட். எத்தனை ஷேர்? 1 lakh ஷேர். அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ? 3. 1 lakh into 3, 3 lakhs. கிரெடிட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு கொடுத்துரும். சரி, இது வந்து டியூ என்ட்ரி தான். அப்போ இதுக்கான பணம் கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்ம பேங்க் என்ட்ரி பாஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த டியூ என்ட்ரி தான் நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கான பணம் கிடைக்கிறப்ப என்ன ஆகும்? பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணோம். இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் 3 lakh அப்படின்ட்டு. அது கிடைச்ச உடனே அதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ? 3 lakhs. அந்த என்ட்ரி தான் இங்கே பார்க்குறீங்க. ஓகே, ஸோ அலாட்மெண்ட் ப்ராசஸையும் முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு நம்ம டியூ என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். எவ்வளோக்கு? 2 rupees per ஷேர். 1 lakh ஷேர் இருக்கா? 1 lakh into 2, 2 lakhsக்கு டெபிட் பண்ணணும். கிரெடிட் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். எவ்வளோ? 2 lakhs. இது வந்து டியூ என்ட்ரி. இந்த பணம் வர வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறது. சரி, இந்த பணம் வரப்ப நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம்? பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். எவ்வளோ? 2 lakhs. கிரெடிட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஏன்னா நம்ம டியூ ரெக்கக்னைஸ் பண்ணோம், அது வந்த உடனே அதை க்ளோஸ் பண்ணிடணும். டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் எவ்வளோ? 2 lakhs. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு தேவையான என்ட்ரிஸ் எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு.